ஜிஞ்சிரால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிரால் அப்புறம் வந்து ஷோகால். இந்த ஜிஞ்சிரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் அந்த இஞ்சியில் இருக்கிற முக்கியமான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெயினான இது பண்ணுதுன்னா, இதை வந்து நம்ம குக் பண்ணுறப்ப அந்த ஹீட் பண்ணுறப்ப இது என்ன ஆகுதுன்னா ஜிஞ்சிரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிரோன் சோகால் அப்படிங்கிற 2 காம்பனண்ட்டாக மாறுது. இந்த சோகால் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிராலுக்கு ஆல்ரெடி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது போக இந்த சோகால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாச பாதையில் இருமல் வராமல் தடுக்கிறது, இந்த ஆன்டி காஃப் எஃபெக்ட். ஸோ நம்ம இருமல் வந்ததுன்னா அந்த இஞ்சி கலந்த ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம இஞ்சி கலந்து குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இருமல் இது வந்து குறைஞ்சிரும். அந்த காஃப், அந்த இரிட்டேஷன், அந்த மூச்சுக்குழாயில் இருக்கிற இரிட்டேஷன் நமக்கு குறைஞ்சு இருமல் கம்மியாகும். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மற்ற இதர பச்சை காய்கறிகள், இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள், பெர்ரி பழங்கள், புரோக்கோலி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னா எலுமிச்சங்காய், ஆரஞ்சு பழம், அதர் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் பழங்கள் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற முக்கியமான 2 விட்டமின்களை கொண்டிருக்கிறது இந்த காய்கறிகள்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளான மெயினாக இந்த கேன்சர், மூட்டு ப்ராப்ளம், மற்ற இதர வியாதி, இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து அதை தடுக்குது. இதுக்கு வந்து அதனால வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து மூட்டு ப்ராப்ளம், இந்த வியாதிகள் மட்டும் இல்லாமல் மற்ற இதர பாகங்கள் உள்ள எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும், இருதயம், நுரையீரல், கிட்னி, மற்ற எல்லா ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், இது எல்லா ப்ராப்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால தான் மெயினாக வருது. அதை தடுப்பதற்கு இந்த இஞ்சி முக்கியமாக இருக்குது. இஞ்சியில் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, அந்த ஒரு புற்றுநோய் வருதுன்னா அந்த புற்றுநோய்ங்கிறது அதிகமாக வளர்ச்சி ஆகிறது, அபரிவிதமான வளர்ச்சி, அதை கண்ட்ரோலே இல்லாமல் அதிகமாக ஒரு செல் அதிகமாக வளருதுன்னா அதை வந்து நம்ம புற்றுநோய்னு சொல்கிறோம். கண்ட்ரோலே இருக்காது. அது வளரணும்னா அதுக்கு வந்து என்ன, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும். அப்போ ரத்த குழாய்கள் அதிகமாக புதுசாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து நியோவாஸ்குலர் ஜெனசிஸ் சொல்கிறோம். இதை வந்து தடுக்குது. அந்த புதுசாக ஃபார்ம் ஆகிற ரத்த குழாயை தடுக்கிறதன் மூலமாக புற்றுநோயை குறைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியின் மூலமாக, ஜிஞ்சரலோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியின் மூலமாகவும் புற்றுநோய் குறைக்குது. ஸோ புற்றுநோயில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக குடல் புற்றுநோய் இந்த இஞ்சி சாப்பிட்றதுனால குறைக்கும். சாதாரண இஞ்சின்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ஒரு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது.